ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः விதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீமத் பகவத்கீதா பாஷ்யம், அதை நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் பார்த்ததனுடைய சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேதம் ரிக் யஜுர் சாம அதர்வணம் 4 வேதங்கள் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம். ஒன்று தர்மம், இன்னொன்று ஞானம். அந்த தர்மம்ங்கிறது பிரவிற்த்தி லக்ஷணம் சொல்லிச்சோம். அந்த வேர்டு வந்து பிரவிற்த்தி, உன் கர்மத்தை தூண்டுதல், அதுதான் பிரவிற்த்தி லக்ஷணம். கர்மகாண்டம் அங்கே எதை பற்றி பேசப்பட்டிருக்கு? தர்மம் பிரதானம், தர்மம். அதில் தான் தேவதா வழிபாடுகள் யக்னங்கள் எல்லாமே வரும். உபாசனா அதெல்லாமே கர்மகாண்டத்தில் வரும். அடுத்தது ஞானம். வேதத்தை இப்போ 2ஆக பிரிக்கிறோம். ஞானம் அதுதான் என்னது? நிவிருத்தி லக்ஷணம். அப்படின்னா கர்மத்திலிருந்து விலகுதல், அப்படின்னா கர்மத்தை விட்டுட்டு வர்றதல்ல, ஞானத்தினால் பெறக்கூடிய ஒரு அறிவு. கர்மத்தை விடுதல் என்பது ஞானேன விடுதல், ஞான காண்டம் சொல்லுவோம். இதுதான் முதல்ல நம்ம இதைத்தான் புரிஞ்சுக்கிட்டோம். வேதம்ங்கிறது இது 2 விஷயத்த பேசுது. இப்போ பகவத்கீதை என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, 2 விஷயத்தையும் பேசுது. யூஸ்வலாக உபனிஷத்துக்கள் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, வேதத்தினுடைய அந்த பாகம் படிக்கிறோம் அப்படின்னா, மெயின் அங்கே ஞானம் தான் பிரதானம். தர்மத்தை பற்றின விளக்கங்கள் குறைவாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது, குறைவாக இருக்கும். ஏன்னா அது ஞானம் அந்த நிவிருத்தி லட்சணத்துல பிரதானமாக உபனிஷத்துக்கள் இருப்பதனால அங்க நமக்கு ஞானம் தான் பிரதானம், கர்மம் அவ்வளவு பிரதானம் இருக்காது. அதனாலதான் பகவான் நினைச்சாரு என்னவோ, நம்ம 2 பேலன்ஸ் பண்ணி ஒன்று ஸ்மிருதி, ஸ்ருதி இறைவன் சொன்ன வாக்கு ஸ்ருதி பார்த்தோம், அதை ஞாபகப்படுத்தி எழுதுகிற டெக்ஸ்டுக்கு பேர் ஸ்மிருதின்னு பார்த்தோம். அப்ப பகவான் என்ன பண்ணார்? கிருஷ்ணர் நம்ம 2ஐயும் கலந்து சொல்லணுங்கிறக்காகத்தான் பாருங்க, தர்மத்தை பத்தியும் பகவான் கிருஷ்ணர் பேசுறாரு, ஞானத்தை பத்தியும் பேசுறாரு. அதுதான் பகவத்கீதையுடைய ஸ்பெஷல். என்ன உபனிஷத்துடைய சாரமாக இருந்தாலும் அதுக்கு ஏன் உபனிஷத்தின் பேர் வரல? இறைவனோட வாக்காக இருந்தாலும் ஏன் பகவத்கீதைக்கு உபனிஷத்தின் பேர் வரலைன்னா, அந்த ஈஸ்வர தத்துவம் வெளிப்படுத்தினதுதான் உபனிஷத்துக்கள். இவர் ஈஸ்வரன் அவதாரமாக வந்து மனிதனாக பிறந்து வெளிப்படுத்தினதுனால இது ஸ்மிருதி நம்ம சொல்றோம். ஆனா உபனிஷத்துக்களுக்கு இதுக்கு இன்னொரு வேறுபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, உபனிஷத்துக்கள் நிவிருத்தி லட்சணம் ஞான காண்டம் அப்படிங்கிறது மெயினா ஞானத்தை பத்தி தான் பேசும். ஆனா இப்ப பகவத்கீதைங்கிறது பாத்தீங்கன்னா, பகவான் என்ன பண்றாரு? 2ஐயும் பேலன்ஸ் பண்றாரு. தர்மத்தை பத்தியும் நிறைய பேசுறாரு. தர்மம் மீன்ஸ் கர்மம்ங்க. தர்மம், கர்மம், கடமை இதெல்லாம் ஒண்ணு. தர்மத்தை பத்தி பேசுறாருன்னா தான தர்மத்தை பத்தி பேசல, சாமானிய தர்மம் படிச்சோம் இல்லைங்களா? விசேஷ தர்மம். என்னென்ன தர்மத்தை பத்தி பேசியிருக்காரு பகவான் பகவத்கீதையில? சாமானிய தர்மம் மனிதர்களுக்கு உண்டான, விசேஷ தர்மம் வேதத்தில் சொல்லப்பட்ட நித்திய கர்மம், இதெல்லாம் தான் தர்மம். ஏன்னா தர்மம்னா தான தர்மத்தை பத்தி நீங்க அந்த வேர்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தர்மம்னா கர்மம், கடமை, அதை பத்தி அந்த கடமையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் பிரவிற்த்தி லட்சணம். இப்ப தர்மம் பத்தி பேசுறாரு அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலா அந்த தர்மங்கிற வேர்டை புரிஞ்சுக்கலாம். அப்போ என்னென்ன வரும்? மனிதனுக்குள்ள சாமானிய தர்மம், விசேஷ தர்மம். சாமானிய தர்மம்னா அது மனிதனை பொறுத்தோ, காலத்தை பொறுத்தோ, இடத்தை பொறுத்தோ மாறாத தர்மம் சாமானிய தர்மம். விசேஷ தர்மம்னா மனிதனை பொறுத்து, காலத்தை பொறுத்து, இடத்தை பொறுத்து மாறக்கூடியது, ஆனா தர்மம் அது விசேஷ தர்மம். இதெல்லாம் எல்லாமே என்ன பார்த்தோம்? வர்ண தர்மம், ஒரு பிராமணன் சத்திரியன் அவனுக்குண்டான தர்மம். அடுத்து ஆசிரம தர்மம், ஒரு பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம், அதற்குண்டான தர்மம் கடமை, அதுதாங்க தர்மம். அப்புறம் தேச தர்மம், குல தர்மம், உடலுக்குண்டான தர்மம், மனதுக்குண்டான தர்மம், புத்திக்குண்டான தர்மம், இந்திரியங்களுக்குண்டான தர்மம்,
இதை பத்தி பேசுறது தான் பிரவருத்தி லட்சணம். அதுதான் முன்பாகம். அதற்கு பிரவருத்தி லட்சணம் கர்மகாண்டம் சொல்றது. அப்புறம் உபாசனை, ஒரு ஏகாக்கிரத சித்தம் வருவதற்காக ஒரு உபாசனை எப்படி பண்றது அப்படிங்கிறது எல்லாமே எங்க இருக்கு? கர்மகாண்டம். அதுக்கு அவர் என்ன, சங்கர் என்ன பெயர் கொடுக்குறாரு? அது பிரவருத்தி, உன்னை கர்மத்தில் தூண்டும் பிரவருத்தி லட்சணம். இன்னொன்னு என்னது? நிவிருத்தி, கர்மம் செய்யாமல் இருத்தல் அப்படின்னா ஞானேன அறிவினால் பெறக்கூடிய லட்சணம். அது கர்மத்தை செய்யணும் கடன். அதனாலதான் ஒரு கன்ஃபியூசன் சொசைட்டில இந்த ஞானத்துக்குள்ள அவங்க கர்மத்தை பண்ண மாட்டாங்களோன்னு அப்படி கிடையாது. அது ஞானேன கர்மத்தை விடுதல்ங்கிறது நம்ம என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க போறோம். அதுதான் நம்ம படிக்கிறதே டெக்ஸ்டே. ஞானத்தினால் கர்மத்தை விடுதல். எப்படி பிசிக்கலா எந்த கர்மத்தை விடுறது இல்லைங்க, ஞானேன நான் கர்த்தா, அந்த அகங்காரத்தை விடுதல். அதுதான் அவ்வளவு பெரிய டெக்ஸ்ட். அத்தனை உபனிஷத்துக்களும் நீங்க எத்தனை உபனிஷத் படிச்சாலும் அதோட மெயின் ஞானம் என்ன? நான் அகர்த்தா, நான் ஆத்ம தத்துவம், எந்த ஒரு கர்மத்தையும் செய்வதில்லை, இந்த உடல் தான் செய்கிறதுங்கிற இடத்துல கர்மத்தை விடுதல், ஞானேன விடுதல். பிசிக்கலா எந்த கர்மத்தையும் செய்யாம உட்கார்ந்துக்கிறது அல்ல. அதை பத்தி பேசுறதா நிவிருத்தி லட்சணம் பார்த்தோம். இப்ப வேதம் மெயின் இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, வேதம் பேசக்கூடிய சப்ஜெக்ட் தர்மம், ஞானம். தர்மம்னா நான் சொன்ன அந்த விசேஷ தர்மம் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் அதெல்லாம் இல்லாம வேதம் எதை பத்தி பேசுது? டெய்லி பண்ணக்கூடிய தர்மம். அதுக்கு பேர் என்ன? நித்திய கர்மம். டெய்லிங்கிறத விட கம்பல்சரி, யூ ஷுட் டூ, அதுக்கு பேர் நித்திய கர்மம். அடுத்து நைமித்திய கர்மத்தையும் பேசுது வேதம். நைமித்தியம்னா அக்கேஷனலா ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஒரு விழா வருது, செலிப்ரேட் பண்ற பாத்தீங்களா, ஒரு ஸ்ராத்த கர்மம், இதெல்லாம் அக்கேஷனலா பண்ணக்கூடியது பேர் நைமித்திக கர்மம். இதையும் பேசுது வேதம். நித்திய கர்மம், நைமித்திய கர்மம். அடுத்தது பிராயச்சித்த கர்மம். பிராயச்சித்தம்னா நமக்கு ஒரு நம்ம செஞ்ச பாப்பம், ஒரு கஷ்டம் வந்துருச்சு, அதுக்கு எப்படி அதுல இருந்து கொஞ்சம் நம்மளை விளக்கிக்கிறது. கம்ப்ளீட்டா விளக்க முடியாது, ஓரளவுக்கு அதுல இருந்து தாக்கத்தை எப்படி குறைத்துக் கொள்வதுங்கிறதும் வேதத்தினுடைய பூர்வ பாகம் பிரவிற்த்தி லட்சணத்தில் பிராயச்சித்த கர்மம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிராயச்சித்தம். அடுத்தது காமிய கர்மம். காமியம்னா ஒரு ஆசைப்படுறோம், நம்ம வாழ்க்கையில் ஒன்று ஆசைப்பட்டோம், கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு உண்டான வழிமுறைகள், அதுக்கு பேர் காமிய கர்மம். இதையும் வேதத்தினுடைய பிரவிற்த்தி லட்சணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு எல்லா வேர்டு சேர்ந்த ஓடுவது என்னங்க? தர்மம். இதெல்லாம் பத்தி பேசுறது பிரவிற்த்தி லட்சண கர்ம காண்டம். அதை பத்தி பேசுது. இப்ப நாம போன கிளாஸ் நம்ம பார்த்து ரிவைஸ் பண்ணிட்டு கொடுத்துருக்கிறேன். அப்ப ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் என்ன வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸ்ருதி அப்படிங்கிறது இருட வாக்கு, ஈஸ்வர தத்துவத்தினுடைய வாக்கு, அது ஸ்ருதி. அது எந்த மனிதர்களால் எழுதப்பட்டது கிடையாது. இந்த ரிஷிகள் அந்த சப்தத்தை ரிசீவ் பண்ணி எழுதி வச்சிருக்காங்க. மந்திர திரஷ்டாரக ரிஷிஹி. ரிஷி யாரு? மந்திர திரஷ்டாரகனா அவங்க கண்டு எழுதினார்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஸ்மிருதிங்கிறது மனிதர்களால் இயற்றப்பட்டது. ஆனா ஸ்மிருதின ஸ்மிரு மீன்ஸ் டு ரிமெம்பர். எதை ஞாபகம் வச்சு? ஸ்ருதியில் பகவான் ஈஸ்வரன் என்ன தத்துவத்தை சொன்னாரோ அதை ஞாபகத்தில் வைத்து ஸ்மிரு வச்சு எழுதுறதுக்கு பேரு ஸ்மிருதி. அதுல ஒண்ணுதான் எங்க பார்த்தோம் நம்ம? பகவத்கீதை. அவர் பகவான் அவதாரமாக வந்தாலும் அங்க எங்க நம்ம கொண்டு போக முடியாது. ஸ்ருதிங்கிற ஸ்டேட்டஸ் பகவத்கீதைக்கு வராது. ஏன்னா ஈஸ்வர தத்துவம் சொன்னது மட்டும்தான் ஸ்ருதி. அவர் அவதாரத்தில் என்ன சொன்னாலும் அதெல்லாமே எங்கதான் வரும்? ஸ்மிருதி. இப்ப பகவத்கீதைங்கிறது என்னது? ஏன் ஸ்மிருதி. அப்புறம் எப்படி உபனிஷத்திலிருந்து பகவத்கீதை மாறுபட்டிருக்கிறது? உபனிஷத்துங்கிறது மெயின் எதை பேசும்? ஞானம், தர்மத்தை பத்தி அங்க பேசியிருக்கு. ஆனா இங்க மெயின் என்ன பேலன்ஸ் பண்ணி பகவத்கீதையில ஞானமும் பேசப்பட்டிருக்கு, தர்மமும் பேசப்பட்டிருக்கிறது. அந்த கர்மத்தை எப்படி பண்ணணும், கர்மயோகமாக பண்ணு அப்படிங்கறதெல்லாம் எங்க இருக்கு? பகவத்கீதையில கிளீனா இருக்கு. தட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெண்டு. அடுத்தது இது எங்க அமைந்திருக்கு? எல்லாத்துக்கும் தெரியும், மகாபாரதம். அதுல அமைந்திருக்கிற ஒரு டெக்ஸ்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணோம்? உபோத்காதத்துக்கு நம்ம வந்தோம். ஃபர்ஸ்ட் உபோத்காதா போறதுக்கு முன்னால ஒரு வாட் யூ மீன் பை ஒரு தத்துவ நூல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இட் இஸ் எ பிலாசபிக்கல் டெக்ஸ்ட் அப்படின்னா எந்த புக்குக்கு பேரு பிலாசபிக்கல் டெக்ஸ்ட்? தத்துவ நூல் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்னா அதுல என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கோ அதை வச்சுதான் அந்த புக்குக்கு பேர், இல்லைங்களா? மேக்ஸை பத்தி கணக்குகள் எப்படி போடுறதுன்னு இருந்தா அந்த புக்குக்கு பேர் என்ன? கணக்கு. அறிவியலை பத்தி பேசுனா அந்த புக்குக்கு பேரு சயின்ஸ்.
அந்த மாதிரி தத்துவ நூல்னு ஒரு பிராண்டட் ஆச்சுன்னா அந்த புக்குக்குள்ள என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கணும் என்றால் ஜீவஸ்வரூபம், ஜீவனா யாருங்க, என்னுடைய சொரூபம் என்ன, ஜகத்தினுடைய சொரூபம் என்ன, ஈஸ்வரனுடைய சொரூபம், தி கிரியேட்டட், தி கிரியேஷன் அண்ட் தி கிரியேட்டர், இதை பத்தின சொரூபம் என்ன. அடுத்தது ஜீவன் எப்படி இந்த உலகத்தோடும் மற்ற ஜீவர்களோடும் பந்தப்பட்டிருக்கான், பந்த சொரூபம், அந்த சம்சார பந்தம். அப்புறம் அடுத்தது மோக்ஷம், அதிலிருந்து எப்படி வெளிவர்றது, மோக்ஷ சொரூபம், அதற்குண்டான சாதனானி. இப்போ என்னென்ன ஜீவஸ்வரூபம், ஒரு பிலாசபிக்கல் டெக்ஸ்ட் அப்படின்னா இதையெல்லாம் பேசுனா அதுக்கு பேர் பிலாசபிக்கல் டெக்ஸ்ட். அப்போ ஜீவஸ்வரூபம், ஜகத் ஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூபம், அடுத்தது பந்தம், சம்சாரம், எப்படி அவன் அந்த பந்தப்பட்டிருக்கான், பந்த ஸ்வரூபம், எப்படி விடுபடுறது, அந்த பந்தத்திலிருந்து எப்படி விடுபடுவது, மோட்சஸ்வரூபம் 5. 6வது சாதனானி, அதற்குண்டான சாதனங்கள் சொல்றதான் ஜீவனுக்கு புரியும். இப்படி நீ பண்ணு, அப்பதான் நீ சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான சாதனானி, சாதனங்கள் என்னென்ன, இத பத்தி பேசுறதுக்கு பேருதான் பிலாசபிக்கல் டெஸ்ட் அல்லது தத்துவ நூல். இப்போ நம்மளுடைய இதுல பாத்தீங்கன்னா வேதத்தை படித்து அதை புரிந்து கொண்டதை வச்சு, வேதத்தை பல பேர் படிக்கிறாங்க இல்லைங்களா, யார் வேணா படிக்கலாம், இட்ஸ் ஓப்பன் புக் டு ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். அப்ப அதை படிக்கும்போது அவர்களுக்கு புரிந்ததை வச்சு நம்ம என்ன சொன்னோம், தர்ஷனங்கள், பார்வை, வேதம் இதைத்தான் சொல்லுது அப்படின்னு ஒரு குரூப் சொல்றாங்க. சில பேர் வேதத்தை ஒத்துக்கிறது இல்லை, அவங்கள ஒரு குரூப்பா பிரிச்சிருவோம். வேதத்தை ஏத்துக்கிட்டு அதுல சொல்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடு. ஏங்க கருத்து, சொல்ற விஷயம் ஒண்ணுதான், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் தான் அதனுடைய விஷயம். ஆனா படிக்கும் போது, புரிந்து கொள்ளும் போது தவறாக புரிந்து கொண்டதின் விளைவாக பல மதங்கள் நம்ம மதத்தில் பல மதங்கள் தோன்றி இருக்கின்றன. அந்த மதங்களுக்கு பேர் தான் தர்ஷனம். என்னென்ன தர்ஷனம் சொன்னோம், ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் சொல்றேன், இது போன கிளாஸ்லயே நம்ம பார்த்துட்டோம். சாருவாக்கா தர்ஷனம், 2வது ஜெயின தர்ஷனம், 3, 4, 5, 6 இதெல்லாம் புத்தம். ஏன்னா புத்தர் அவரு சொன்ன விஷயங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளப்படாதனால புத்த மதத்துக்குள்ளே 4 வரி வந்துருச்சு. அந்த 4 மதமா போட்டுக்கலாம். அப்ப 6 ஆச்சு. 7வது புரிஞ்சுக்கலாம். 1 சாருவாக்கா தர்ஷனம், 2வது ஜெயின தர்ஷனம், 3, 4, 5, 6 இதுக்கு புத்த தர்ஷனம் எழுதுங்க. அதுக்கு பேரெல்லாம் இன் டீட்டெயில் நம்ம போக பார்க்கலாம். அடுத்தது சாங்கிய தர்ஷனம் 7வது, 8வது யோக தர்ஷனம், 9வது நியாய தர்ஷனம், 10வது வைசேஷிக தர்ஷனம், 11 பூர்வ மீமாம்சா, நெடுவி போடுங்க, மீமாம்சா, பூர்வ மீமாம்சா தர்ஷனம். அடுத்தது 12வது உத்தர மீமாம்சா தர்ஷனம். மொத்தம் 12 தர்ஷனங்கள் இருக்கு. வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தையே தான். அது சில பேர் வேதத்தை ஒத்துக்காத ஒரு குரூப். இப்போ இவங்களுக்குள்ள இருக்கிற மெயின் டிஃபரன்சஸ் என்ன நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாருவாக்கா 1, 2, 3, 4, 5, 6 அது வரைக்கும் ஒரு ஆரோ மார்க் போட்டுங்க. இந்த 6 மதங்களும் வேதத்தை ஒத்துக்கிறது கிடையாது. நாஸ்திகா மதம், ந அஸ்தி நாஸ்தி, வேதம் ந அஸ்தி, அவங்கள பொறுத்த வரைக்கும் வேதம் ந அஸ்தி. அதனால அவங்களுக்கு பேர் என்ன, நாஸ்திகா மதம். ஜென்ரலா 2ஆ பிரிச்சோம்னா அந்த 6 ஃபர்ஸ்ட் 6ம் நாஸ்திகா, பின்னால் இருக்கிற 6ம் அஸ்தி. புரிஞ்சுங்களா, ஆஸ்திகா. இப்ப நாஸ்திகா பத்தி பார்க்கலாம். நாஸ்திகா ந அஸ்தி, 6 பேரும் வேதத்தை ஒத்துக்கிறது கிடையாது. அப்புறம் என்னங்க அவங்களுடைய தர்சனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்டது ஒரு பழமொழி சொல்லுவீங்களா, கண்டதே காட்சி கொண்டதே கோலம். என் கண்ணுக்கு என்ன தெரியுதோ அவ்வளவுதான் நிஜம், அதை தாண்டி எதுவும் உண்மை அல்ல. வேதத்தை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. என் கண்ணுக்கு என்ன தெரியுது, என் காதுக்கு என்ன தெரியுது, கேக்குது, என்னுடைய மூக்குக்கு எது, என்னுடைய அதான் என்ன சொல்லுவோம், பிரத்யக்ஷ பிரமாணம். இது பேர் என்னது, கண்ணு காது ஞான இந்திரியங்கள் மூலியமாக நம்ம என்னென்ன ஞானத்தை வாங்குறோமோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அதை மட்டும்தான் நம்புவாங்க. அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குங்கிறத அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒன்லி அவங்களுக்கு என்னது தர்க்கம், அதுக்கு பேர் தர்க்கம்னு பேர், லாஜிக். லாஜிக்கை மட்டும் பிடிச்சிருப்பாங்க, மற்ற எதையும் அவங்க நம்ப மாட்டாங்க. மெயின் லாஜிக் மட்டும், வேதத்திலும் ஒத்துக்க மாட்டாங்க. லாஜிக் வித் ரெஃபரன்ஸ் டு பிரத்யக்ஷம்,
கண்ணால காண்றதை வச்சு என்ன லாஜிக்கோ அதை மட்டும் புரிஞ்சுக்குவாங்க, வேற தாண்டி அவங்க வரமாட்டாங்க. வேதத்தை அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் வேதம் ந பிரமாணம். அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னது? வேதம் ந பிரமாணம். எதுதாங்க பிரமாணம்? தர்க்கம் ஏவ பிரமாணம், பிரத்யக்ஷம் ஏவ பிரமாணம். புரிஞ்சுதுங்களா? பிரத்யக்ஷ பிரமாணம் மட்டும்தான் அவங்க ஏத்துக்குவாங்க. அதுக்கு இன்னொரு வேர்டு என்னது? தர்க்கம் ஏவ பிரமாணம். தர்க்கம் மட்டும்தான் அவங்களுக்கு பிரமாணம். வேதம் ந பிரமாணம். ஆச்சுங்களா? இது 6. அடுத்தது 7வது மதம். 7லிருந்து 12 வரைக்கும் இவங்கள வேதத்தை ஒத்துக்கிறவங்க. அதுல 2ஆ பிரிவாங்க. அதுல பாத்தீங்கன்னா சாங்கிய தர்சனம், யோக தர்சனம், நியாய தர்சனம், வைசேஷிக தர்சனம். இந்த 4ம் எப்படி அவங்க வேதத்தை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல மாறுபடுவாங்க. ஸோ 7, 8, 9, 10 அதை ஒரு ஏரோ மார்க் போட்டுக்குங்க. இவங்க 4 பேரும் ஒரு வியூ பாயிண்ட். இவங்க 4 பேருமே அவங்க 4 பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. எப்படி அந்த ஃபர்ஸ்ட் 6 பேருக்கு ஒரு ஒற்றுமை, 6 பேர் வெவ்வேறு கருத்துக்கள் சொல்றவங்க தான், ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை என்ன? வேதம் ந பிரமாணம். எது பிரமாணம்? தர்க்கமேவ பிரமாணம் அல்லது பிரத்யக்ஷ பிரமாணமேவ பிரமாணம். பிரத்யக்ஷம் நேரடியாக எது தெரியுதோ அதுதான் எங்களுக்கு பிரமாணம்னா அறிவை கொடுக்கக்கூடிய கருவி. அதை மட்டும் அதுல என்ன அறிவு கிடைக்குதோ அதை மட்டும்தான் நாங்க ஏத்துக்குவோம். அதை தாண்டி எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது 1, 2, 3, 4, 5, 6 அவங்க 6 பேர் ஆச்சுங்களா? இப்ப 7, 8, 9, 10 சாங்கிய, யோக, நியாய, வைசேஷிக்க. இவங்க 4 பேர்த்தையும் பாத்தீங்கன்னா இவங்க 4 பேர்த்துக்கு வெவ்வேறு மதம் தான். இதுல பாத்தீங்கன்னா என்ன மெயின் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, சாங்கியர்கள் ஒரு குரூப் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனே ஒத்துக்க மாட்டாங்க. நிரீஸ்வர சாங்கியம்னே இருக்குது. ஈஸ்வரன் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா யோகத்துல பாருங்க, நம்ம படிக்கிறோம்ல பதஞ்சலி யோக சாஸ்திரம், அதுல இங்க வருது, அவர்லாம் ஈஸ்வரனை ஒத்துக்குவாரு. இந்த 4க்குள்ள ஒரு ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு மெயின் தர்க்கம் தான். பிரைமரியா அவங்க எதை எடுத்துக்குவாங்க? தர்க்கம். செகண்டரியா வேதத்தை எடுத்துக்குவாங்க. அதாவது அவங்க ஒரு லாஜிக்கே வச்சிருவாங்க, அதுக்கு வேதத்துல என்னென்ன கருத்துக்கள் வருதோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறது. மெயின் அவங்களுக்கு என்னது? தர்க்கம். ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு தர்க்கத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. அந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தை தவிர வேற எதுவும் ஏத்துக்க மாட்டாங்க. இவங்களுக்குமே இந்த 4 பேத்துக்கும் சாங்கிய, யோக, நியாய, வைசேகி இவங்க 4 பேத்துக்கும் பாத்தீங்கன்னா தர்க்கம் தான் பிரைமரி. வேதத்தை அப்படியே ஊருகா மாதிரி தொட்டுக்கிறது. ஓ இதுல வேதத்துல இது சொல்லியிருக்காங்க, வேதத்துல அது சொல்லியிருக்காங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே யூஸ் பண்ணிக்குவாங்க, அவ்வளவுதான். 100% வேதத்தை ஏத்துக்கிறவங்க கிடையாது இந்த 4 பேரும். யாரு? சாங்கிய, யோக, நியாய, வைசேஷிகர்கள் அப்படியே ஃபுல்லா வேதத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதாவது தங்களுக்கு வேண்டிய இடத்தில் மட்டும் வேதத்தை தேடுவார்கள். மெயின் டிஃபரன்ஸ். தங்களுக்கு தேவையான இடத்துல வேதத்திட்ட போவாங்க. தங்க சொல்ற கருத்துக்கு வேத முரண்பட்டு அந்த பக்கம் போக மாட்டாங்க. தங்களுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவாங்க, அதுல ஏதாவது வேதம் மேட்ச் ஆச்சுன்னா அதை எடுத்துக்குவாங்க. இவங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சுபாவத்துல ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அது வேதத்துக்கு மாறுபட்டு இருந்து வச்சுக்கலாம், வேதத்தை ஒதுக்கிடுவாங்க. அந்த இடத்துல வேதத்துல உள்ள கொண்டு வரவே மாட்டாங்க. ஸோ கன்ஃபியூஸ்ட் பீப்புள், அவ்வளவுதான். நம்ம வேற என்ன சொல்ல முடியும்? ஒத்தா வேதத்தை ஒன்றையே ஒத்துக்கணும், இல்லையா விட்டுறணும். கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் பீப்புள் இவங்களும். இந்த யாரு? வைசேஷிகம். அடுத்தது என்ன? 11, 12 பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா. இவங்க 2 பேரும் 100% வேதம் தான் பிரமாணம், பிரைமரி. செகண்டரியா என்ன எடுத்துக்குவாங்க? தர்க்கம். செகண்டரியா இவன் வேதம், அதை எதுக்காக அவங்க வேதத்தை பிரதான பிரைமரியா எடுத்துக்குவாங்க, தர்க்கம்ங்கிறது செகண்டரியா எடுத்துக்கிறாங்கன்னா அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை விளக்குவதற்கு அவங்க எதை யூஸ் பண்ணுவாங்க? தர்க்கத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 11, 12 என்னது? பிரைமரி வேதம். ஆனா அவங்க சொல்ற கருத்துக்களை என்ன சொல்றது, புரிய வைக்கிறதுக்காக, விளக்குவதற்காக என்ன யூஸ் பண்ணிக்குவாங்க? தர்க்கம். எங்க வேதத்தோட தர்க்கம் எங்கெங்க ஒத்து போகுதோ அப்ப அவங்க அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. தெரிஞ்சுங்களா? இது யாரு? பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா. ஏங்க அப்ப 2 பேருக்குள்ள வித்தியாசம் தெரியணும் இல்லையா? 2 பேரும் வேதத்தை ஒத்துக்கிறாங்க. பூர்வ மீமாம்சாவும் சரி, உத்தர மீமாம்சாவும் சரி, 2 பேரும் வேதத்தை ஒத்துக்கிறாங்க. 2 பேருக்கு வேதம் தான் பிரைமரி. 2 பேருமே தர்க்கத்தை ஒரு விளக்குவதற்காக பயன்படுத்துறாங்க, செகண்டரியா அவங்க யூஸ் பண்றாங்க. அப்படின்னா இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. பேரே இருக்குது, பூர்வ உத்தர. வேதத்தினுடைய பூர்வ
வேதத்துடைய உத்தர அதுலயே பிரிஞ்சிருவாங்க. இந்த உத்தர மீமாம்சா பூர்வ மீமாம்சா. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பூர்வ மீமாம்சா அப்படின்னா வேதத்தை ஒத்துக்குவாங்க, கர்மகாண்டத்தை ஏத்துக்குவாங்க. ஆனா அந்த கர்மகாண்டத்தை தாண்டி ஞான காண்டத்துக்கு வரமாட்டாங்க. ஞான காண்டங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பாலைவனம். they will not accept ஞான காண்டம். கர்மகாண்டத்திலேயே தர்மம் தெரியும், யோகம் தெரியும், யக்னம் தெரியும், பாராயணம் தெரியும், எல்லாம் பூஜை புனஸ்காரம் பாராயணம் பக்தி எல்லாம் இருக்கும். தர்மத்தை பிரகாரம் வாழுவாங்க, பாராயணம் பூஜை புனஸ்காரமும் பண்ணுவாங்க, உபாசனையும் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் கர்மகாண்டத்தில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஏத்துக்குவாங்க. ஆனா இந்த பக்கம் ஞான காண்டம்டா அதையும் அவங்க பூஜை புனஸ்காரத்துக்கு தான் பயன்படுத்த பார்ப்பாங்க. இப்ப தைத்திரிய உபனிஷத்து எங்க இருக்குது? ஞான காண்டத்தில் இருக்கு, கர்மகாண்டத்தில் இல்ல. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? தைத்திரிய உபனிஷத்தையே ஹோமம் பண்றது எப்படி, அதுக்காக அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் அதுல இருக்கிற அர்த்தம் என்னங்கிறது அவங்க பிரதானமா பார்க்க மாட்டாங்க. they will not see the meaning of that உபனிஷத்துக்கள். கணபதி அதர்சீஷம் இருக்கா, அதை வச்சு ஹோமம் பண்ணலான்னு தான் பார்ப்பாங்க. அந்த கணபதி அதர்சீஷம் என்ன சொல்லுதுங்கிற அர்த்தத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. தட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் பூர்வ மீமாம்சா. அடுத்தது உத்தர மீமாம்சா. இவங்க தான் வேதத்துக்குள்ள இருக்கிற உபனிஷத்துக்குள்ள இறைவன் என்ன சொல்றாருன்னு ஒரு உபனிஷத்தா விளக்கங்கள் பார்க்கக்கூடியவங்க. இவங்க ஒருத்தர் தான் the topest cream layer of human beings. இவங்க தான் ஹையஸ்ட். ஏதாவது இதையும் கர்மகாண்டத்தையும் ஏத்துக்குவாங்க, ஆனா அல்டிமேட் என்னம்பாங்க இவங்க ஞான காண்டம், டாப்பஸ்ட் cream. புரிஞ்சுங்களா? இதுதான் என்னது. இப்ப வேதம் இந்த மதத்துல திருப்பி சொல்றேன், இதுல எப்படி பிரிக்கணும்னா 12 மதங்களா இருந்தா கூட நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா 6 தர்சனம் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம தர்சனங்களை இப்ப 12 பார்த்தோம். நீங்க வேற ஏதாவது புக் எடுத்து பாக்குறீங்கன்னா சில சமயம் அது 6ஆவது சொல்லலாம். ஏன் 6ன்னு என்னங்க நம்ம 12 சொன்னாங்க, இவங்க 6 போட்டிருக்காங்க, அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் இருக்கிற 6 அவங்க கழட்டி விட்டுருவாங்க. நீ வேதத்தையே ஒத்துக்கல இல்லையா, நீ உன்னோட கேட்டகரிக்கே இழுக்க மாட்டாங்க. கீழே இருக்கிறாங்க பாத்தீங்களா 6, அவங்க தான் 6 மதம்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் நாஸ்திகா, அவங்களுக்கு நம்ம இழுத்துக்கிட்டு இருக்கணும்னு விட்டுட்டு 6 தர்சனம்னு சொல்றவங்களும் இருக்காங்க. தவறு இல்லை, ஏன்னா அவங்க தான் வேதத்தையே ஒத்துக்கலையே. ஸோ அது ஒரு கன்ஃபியூஷன் பண்ணாம புரிஞ்சுக்கணும். ஆச்சுங்களா? இப்போ திருப்பி சொல்றேன். சாருவாக்கா, ஜெயின மதம், புத்த தர்சனத்துல 4, இவங்க 6 பேரும் நாஸ்திகா, வேதத்தை ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வேதத்தை ஒத்துக்கிறவங்க ஆஸ்திகா, அவங்கள 6 மதம். அதுல ஃபர்ஸ்ட் 4 சாங்கியா, யோகா, நியாயா, வைசேஷிகா, இவங்க 4 பேரும் பிரதானம் அவங்களுக்கு தர்க்கம் பிரத்யக்ஷ பிரமாணம் தான். அதுக்கு ஏதாவது சப்போர்ட்டுக்கு வேதத்திலிருந்து எடுத்துக்குவாங்க. 100% வேதத்தை இவங்க ஏத்துக்கிறது இல்லை. அடுத்தது பூர்வ மீமாம்சா 100% வேதத்தை ஏத்துக்குவாங்க. ஆனா அந்த பிரவிற்த்தி லட்சணம் அதை மட்டும்தான் ஏத்துக்குவாங்க. நிவிற்த்தி லட்சணத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. ஈவன் தோ தே ஆர் பக்தாஸ், உபாசனை பண்ணுவாங்க, பாராயணம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஞான காண்டங்கிறது சுவாமி சொல்லுவார் பாலைவனம், அந்த பக்கமே வரமாட்டாங்க. அதுல ஒண்ணும் இல்லை அப்படின்றோம். அடுத்தது உத்தர மீமாம்சா தான் எங்க வர்றவங்க ஞான காண்ட பிரவிற்த்தி லட்சணத்தை ஏத்துக்கிட்டு இறைவன் அதைத்தான் சொல்றக்காகத்தான் அவர் என்ன கொடுத்திருக்காரு, பிரவிற்த்தி லட்சணத்தை. ஞான இந்த உத்தர மீமாம்சா பீப்புளுக்கு என்ன புரியுது, அவங்க இது வேண்டான்னு சொல்றது இல்லை. நல்ல தெளிவாய்க்கணும். இவன் கர்மகாண்டா பீப்புள் ஞான காண்டத்தை வேண்டான்றாங்க. புரிஞ்சுதுங்களா? பிரவிற்த்தி லட்சணத்தில் இருக்கிற பூர்வ மீமாம்சா பீப்புள் ஞான காண்டத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க. தே ஜஸ்ட் அவாய்ட் தட். பட் இந்த உத்தர மீமாம்சா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன தெளிவு இருக்குன்னா, அவங்க கர்மகாண்டத்தை ஒதுக்குறவங்க அல்ல, அது வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க அல்ல. ஞான காண்டத்தில் இருக்காங்கன்னா கர்மகாண்டம் பிரவிற்த்தி லட்சணம் எதற்கு இறைவன் கொடுத்திருக்காரு, அந்த தர்மத்தை ஏன் நான் ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் பண்ணினாதான் எனக்கு சித்த சுத்தி கிடைக்கும். அந்த மனதை ரெடினஸ் பண்றதுக்கு பிரவிற்த்தி லட்சணம் அவசியம், கர்மம்ங்கிறது அவசியம். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. என்னுடைய அந்தக்கரண சுத்தியர்த்தம், மனதில் இருக்கிற அழுக்குகள் போவதற்கு, ஒரு ஏகாக்கிரத சித்தத்தை பெறுவதற்கு நான் கர்மகாண்டத்தை யூஸ் பண்ணணும்னு உத்தர மீமாம்சாவுக்கு புரியும். அதை யூஸ் பண்ணிட்டு அந்த அந்தக்கரண ரெடியானோன்னு நாம் இங்க வந்துடணுங்கிறது அவங்களுக்கு புரியும். உத்தர மீமாம்சாக்கு என்ன புரியும், பூர்வ மீமாம்சா பூர்வ காண்டத்தை
பிரவிற்த்தி லட்சணத்தை எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணணும், அதை கர்மயோகமாக பண்ணி குவாலிஃபிகேஷன் பெற்றுட்டு நாம் இங்க வரணும்னு தெரிஞ்சு வந்துருவாங்க. ஞான காண்டம் தான், அது நிவிருத்தி லட்சணம் தான். நம்மளுக்கு இறைவனுடைய கணக்கு இதுதான். கர்மகாண்டத்துக்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்கணுமோ அதை கொடுப்பார்கள். ஏன்னா உபனிஷத் படிக்கிறோம் வந்துட்டோம் அப்படின்னா பாராயணம்லாம் பண்ணாதீங்க, கோயிலுக்கு போகாதீங்க, சாமி கும்பிடாதீங்க, உருவ வழிபாடு பண்ணாதீங்க நாங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் அவசியம். எவ்வளவு தூரத்துக்கு அதை யூஸ் பண்ணணுமோ அவ்வளவு தூரத்துக்கு அதை யூஸ் பண்ணிட்டு வந்துடணும். அங்கேயே உட்காந்துக்க கூடாது. அது யாருக்கு தெரியும்? உத்தர மீமாம்சாக்கள் தான் தெரியும். புரிஞ்சுங்களா? இப்ப நம்ம ஜெய்மினியும் வியாசரையும் நினைக்காமல் இந்த இடத்த தாண்ட முடியாது. இப்ப அந்த ஜெய்மினிங்கிறவரு வியாசருடைய ஸ்டூடெண்ட். 2 பேர் என்ன பண்றாங்க, பிரிச்சுக்கிறாங்க. 2 பேரும் வெவ்வேறு மதங்கள்லாம் கிடையாதுங்க. 2 பேருமே உத்தர மீமாம்சாக்காரர்கள். சங்கரர் எங்க வராரு இப்போ அதெல்லாம் தெரியணும். உத்தர மீமாம்சா, புரிஞ்சுங்களா? ஏன்னா அவங்களாம் இங்க வந்தவங்க. அதெல்லாம் நிறைய ஆச்சாரங்கள் இருக்காங்க. புரிஞ்சுங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன், உத்தர மீமாம்சால இந்த இதுதான் கர்மகாண்டத்தை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு வர்றவங்க. அதுல ஜெய்மினி வியாசர் சொன்ன. வியாசர் எதை மீமாம்சா பண்ணான்னு அனலைஸ் பண்ணான்னு பாத்தீங்கன்னா நிவிருத்தி லட்சணத்தை வியாச இது பண்ணார், அனலைஸ் பண்ணார். அவருடைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணி கொடுத்தாரு, ஜெய்மினி நீ என்ன பண்ண, நீ பூர்வ மீமாம்சாவ அப்படின்னு என்ன பிரவிற்த்தி லட்சணத்தை கர்மகாண்டத்தை நீ அனலைஸ் பண்ணுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், ஜெய்மினி சூத்திரங்கள் எழுதி வச்சிருக்கிறாரு. ஸோ ஜெய்மினிங்கிறவரு உத்தர மீமாம்சாக்காரர் தான். அவர் ஞான மார்க்கத்துக்குள்ள வந்தவர் தான், நிவிருத்தி லட்சணத்துக்குள்ள வந்தவர் தான் ஜெய்மினி. ஆனா தன்னுடைய குரு தன்னுடைய ஒர்க்கை பிரிச்சு கொடுத்ததுனால அவர் என்ன பண்ணாரு, கர்மகாண்டத்தில் இருக்கிற இதெல்லாம் மக்கள் ஈஸியா ஃபாலோ பண்ண. பாத்தீங்கன்னா பேராவா இருக்கும். அப்படியே அதை படிச்சு ஒரு ஹோமம் கத்துக்கிறதுக்கு பெரிய வேலையா இருக்கும். அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, சூத்திரங்கள் அதாத்தோ கர்ம ஜிக்னாசா அப்படின்னு ஆரம்பிப்பார் ஜெய்மினி. அதாத்தோ கர்ம ஜிக்னாசா. அதே இவரு வியாசர் எப்படி ஆரம்பிப்பார், அவருடைய ஃபர்ஸ்ட் சூத்திரம் அதாத்தோ ஞான ஜிக்னாசா. 2 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கணும். எனக்கு பெரிய சொசைட்டில கன்ஃபியூஷன். ஜெய்மினி வியாசருக்கும் ஜெய்மினிக்கும் கருத்து வேறுபாடு. இவர் கர்மகாண்டத்தை பெருசு, யாரு ஜெய்மினி கர்மகாண்டத்தை தான் பெருசுங்கிறாரு, வியாசர் ஞான காண்டத்தை பெருசுங்கிறார். அது தவறு, அப்படி அல்ல. அந்த இடத்துல நம்ம ஞாபகப்படுத்திட்டு நம்ம போனோம். ஏன்னா இதெல்லாம் தான் இது வர இடம். இப்போ அடுத்தது உபோத்காதா. எதுக்கு இவர் சங்கரர் இன்ட்ரோடக்ஷன் எழுதுறாரு? இது இன்ட்ரோடக்ஷன் டு சங்கர பாஷ்யம். அவர் 3 விஷயத்தை நான் தெளிவு பண்றதுக்காக முதல்ல சொல்லிடுறாரு. நான் ஏன் எழுதுறேன், எனக்கு முன்னால வந்தவங்களும் பாஷ்யம் எழுதியிருக்காங்க பகவத்கீதைக்கு. எனக்கு முன்னால் இருக்கவங்களும் அப்போ சங்கரர் காலத்திலே என்ன இருந்திருக்குது, பாஷ்யம் இருந்திருக்கு. ஆனா அதில் சில குறைகள் தவறுகள் இருந்ததனால அந்த தவறுகளை மட்டும் திருத்தி, சரிங்களா, அவங்க சங்கரருக்கு முன்னால வந்தவங்க என்ன ஃபார்மேட்ல போனாங்களோ, என்ன ஃப்ளோல எழுதினாங்களோ அதே ஃப்ளோ அதே ஃபார்மேட்டை தான் சங்கரர் கையில் எடுத்துக்கிட்டாரு. இது அவர்களுக்கு கொடுக்கிற மரியாதை. ஒரு பாஷ்யம்னா இப்படித்தான் எழுதணுங்கிற டெஃபினிஷன் ஆல்ரெடி வாஸ் கிரியேட்டட் பிஃபோர் சங்கரா. அதை ஃபாலோ பண்ணி எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற சில தவறுகள் மட்டும் திருத்தி கொடுக்கிற அவர்களெல்லாம் வணங்கிட்டு தான் அவர் எழுதுறாரு. சங்கரர் எனக்கு முன்னால எழுதினவங்க எல்லாத்தையும் வணங்கி, அவருக்கு முன்னால எழுதினவங்களை அவர் வணங்கிட்டு தான் எழுதியிருக்காரு. அதற்கு முன்னால வந்தவங்களை உதாசீனப்படுத்தவில்லை. என்னங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, இதெல்லாம் சொசைட்டிக்குள்ள இருக்குங்க. அவர் சங்கரர் அதுக்கு முன்னால் இருந்தவங்களை உதாசீனப்படுத்திட்டு இவர் பாட்டுக்கு எழுதிட்டாரு, அப்படியெல்லாம் கிடையாது. இவருடைய பாஷ்யத்துக்கு நீங்க ஆனந்தகிரி டீக்கா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆனந்தகிரி சங்கர பாஷ்யத்துக்கு விளக்கம் எழுதியிருக்கார். அதுக்கு பேரு டீக்கா. பாஷ்யத்துக்கு மறுபடியும் விளக்கம் அது தேவைப்படும். ஏன்னா சங்கரரை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அப்ப அவர் எழுதினது யாரு, ஆனந்தகிரி. அவரு சங்கரருக்கு மறுபடியும் வந்தவர். சங்கரர் எழுதுற பாஷ்யத்துக்கு நிறைய பேர் டீக்கா எழுதியிருக்காங்க. ஜென்ரலா எல்லாரும் ஏத்துக்கிறது ஆனந்தகிரி டீக்கா. டீக்கா மீன்ஸ் பாஷ்யத்துக்கு உண்டான விளக்குறை பேரு டீக்கா. ஆச்சுங்களா? இப்ப எதை அவர் நிர்ணயம் பண்றாரு, உபோத்காதால என்னென்ன பாயிண்ட்ஸ் அவர் கவர் பண்றாருன்னா 3 பாயிண்ட்ஸ். அதைத்தான் நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, கீதா என்பது ஒரு வேதம், வேதத்தின் சாரம். ஸ்ருதின்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கீதா என்பது வேதத்தின் சாரம்.
ஸ்ருதி பிரதான விஷயம். வேதத்தில் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்ருதி பிரதான விஷயம் தான் கீதையில் இருக்கு அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. வேதத்தில் இறைவன் என்ன சொல்லியிருக்காரோ அதைத்தான் பிரதானமாக கிருஷ்ணர் வைத்து எழுதுகிறார் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ரெண்டாவது மோக்ஷ சாஸ்திரம். கீதைங்கிறது என்னது? மோக்ஷ சாஸ்திரம். பிரம்ம வித்யா ஏவ விஷயம். இதுதான் அவர் ரெண்டாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட். மோக்ஷ சாஸ்திரம். கீதாங்கிறது என்னது? மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம். ரெண்டாவது பிரம்ம வித்யா தான் ஏவ விஷயம். இங்க விஷயம் என்ன? பிரம்ம வித்யா, பிரம்மனை பற்றிய அறிவு. அதுக்குதான் இதனுடைய விஷயம். பகவத்கீதானுடைய விஷயம் பிரம்ம வித்யா. அடுத்து மூணாவது ஞானத்தினால் மட்டும்தான் மோக்ஷம். கேவலம் ஞானேன ஏவ மோக்ஷம். கேவலம்னா மட்டும் அர்த்தம். கேவலம் ஞானேன ஏவ மோக்ஷ பிராப்தி. மோட்சத்தை அடைவதற்கு ஞானம் மட்டும்தான் சாதனம். கர்மயோகம். அப்ப அதில் என்ன புரிஞ்சுக்கணும்? கர்மயோகம்ங்கிறது சாதனம் அல்ல, இன்டைரக்ட் மீன்ஸ். உபாசனையாகட்டும், மெடிடேஷன் அவர் சொல்றாரு பாத்தீங்களா, அதெல்லாம் என்னது? நேரடியான சாதனம் அல்ல. கர்மயோகமோ உபாசனையோ நேரடியான சாதனம் அல்ல, மறைமுகமான சாதனம். எதுக்கு? மோட்சத்துக்கு. அப்ப மோட்சத்துக்கு எது நேரடியான சாதனம்? ஞானம். மோட்சத்துக்கு நேரடியான சாதனம் ஞானம். அதே மோட்சத்துக்கு இன்டைரக்ட் மீன்ஸ், மறைமுகமான சாதனம் தான் என்னது? கர்மயோகம், உபாசனம். இந்த கருத்தை தான் ஃபர்ஸ்ட் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு பாஷ்யத்துக்குள்ள போறார். ஸோ என்னென்ன கருத்துகள்? கீதாங்கிறது வேதத்தினுடைய சாரம், ஸ்ருதி பிரதான விஷயம். எங்க அதுல என்ன இருக்குது? கீதையில என்ன விஷயம்? ஸ்ருதி பிரதான விஷயம். ரெண்டாவது மோக்ஷம் தான். இது மோக்ஷ சாஸ்திரம். இது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம். இதனுடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? பிரம்ம வித்யா, ஞானம், பிரம்மனை பற்றிய ஞானம். அதுதான் விஷயம். மூணாவது ஞானேன ஏவ மோக்ஷம். கேவலம் ஞானேன. அந்த பிரம்ம வித்யா சொன்னார் பார்த்தீங்களா, அந்த கேவல பிரம்ம ஞானேன ஏவ மோக்ஷம். நேரடியான சாதனம் பிரம்ம ஞானேன ஏவ மோக்ஷம். கர்மயோகம், உபாசனா இதெல்லாம் மறைமுகமான சாதனம். என்னங்க மறைமுகம்னா என்னன்னா, they make you qualified. கர்மயோகமாகட்டும் உபாசனையாகட்டும் make you qualified to understand ஞானம், உபனிஷத்துக்கள் அப்படிங்கிறத அவரு எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் எடுத்துனா இதுல ஸ்டார்ட்ஸ் வித் எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் இன் அவர் கலாச்சாரம். எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் பிரேயர். இப்ப பிரேயர் நமக்கு தெரியும். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் எதுக்கு ப்ரே பண்ணணும்? நான் எழுதுற விஷயம் யாருக்கு போய் சேரணும்? அங்க போய் சேரணும். நான் எழுதும்போது என் குரு எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதே வார்த்தைகளை போட்டு எழுத தெரியணும். அது ஸ்டூடெண்ட்ஸோட கைக்கு யார் யாரு இந்த ஞானத்தை பெறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கைக்கு போய் சேரணும். அப்புறம் முடிக்கிற வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும். இதெல்லாம் பிரேயர், ஜென்ரல் பிரேயர். இதற்காகத்தான் எழுதுறவங்க ப்ரே பண்ணுவாங்க. அடுத்தது என்னென்ன டைப் ஆஃப் பிரேயர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் அவங்க குல தெய்வத்தை வழிபாடு பண்ணுவாங்க, சில பேர் ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுவாங்க, சில பேர் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுவாங்க, சில பேர் பிரம்ம வஸ்துவிய வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம நீதி சாஸ்திரத்துல பார்த்திருக்கோம். அவர் நீதி சாஸ்திரத்துல பத்திருக்கிற யார் ஃபர்ஸ்ட்? திக்காலே அது அந்த வேர்ஸ்ல யார் வழிபடுறாரு? பிரம்ம தத்துவம். சோ பிரம்ம தத்துவத்தை வழிபடலாம். ஈஸ்வரனை வழிபட்டும் டெக்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க, அல்லது இஷ்ட தேவதை வழிபட்டும் ஆரம்பிப்பாங்க, இல்ல அவங்களுக்கு ஒரு குலதேவதை இருக்கும் அதை வழிபட்டும் ஆரம்பிக்கலாம். சில சமயம் வாழ்த்தி, சில சமயம் வாழ்த்தி சில உலக இயற்கை எப்படி வாழ்த்துறது, இவர்களுடைய படைப்பை வாழ்த்தியும் ஆசீர்வாதம் பண்ணலாம். ஆசீர்வாதம் மங்கள சூத்திரம்னே இருக்குது, மங்கள ஸ்லோகம்னே இருக்குது. ஆசீர்வாதமாகவும் சில பிரேயர் வர்ஸ் இருக்கும், ஆசீர்வாதமாகவும் அல்லது நமஸ்காரம் அப்படி இருக்கும். ஆசீர்வாதம் பண்றது இந்த தேவதைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரியும் இருக்கும், அல்லது தேவதைகளை நமஸ்காரம் பண்ற மாதிரி இருக்கும், அல்லது பிரம்ம வஸ்துவை ப்ரே பண்ற மாதிரி இருக்கும். புரிஞ்சுங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரேயர். இப்போ நமக்கு இங்க என்ன டைப் ஆஃப் பிரேயர் அதுதான் நமக்கு முக்கியம். என்ன டைப் ஆஃப் பிரேயர் வைக்கிறாரு? நீதி சாஸ்திரத்துல பத்துகரி வச்சாரு பாத்தீங்களா? பிரம்ம வஸ்து மங்கள ஸ்லோகம். இங்க இருக்கிற ஸ்லோகத்துக்கு பேர் என்ன? பிரம்ம, அதாவது வஸ்து நிர்தேசம் சொல்லுவோம். நீங்க பிரம்ம வஸ்து பற்றிய அத நிர்தேசம் மங்கள ஸ்லோகம். பிரம்ம தத்துவத்தை
சங்கராச்சாரியார் வழிபடுகிறார். என்ன பிரேயர்? பிரம்ம வஸ்து. நீதி சதகம் படிச்சவங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் பிரம்ம தத்துவத்தை அவர் வழிபாடு செய்கிறார். நான் படிக்கிறேன், உங்களுக்கு அதை ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பிச்சிருப்பேன். உங்க புக்கில் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் பேஜில் அது சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்க, தமிழாக்கம் கொடுக்கல, நான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் அந்த இடத்துல எழுதி வச்சுக்குங்க. ஓம் நாராயண பரோ வியக்தா தண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகா சப்ததீபா சமேதினி. திருப்பி படிக்கிறேன். ஓம் நாராயண பரோ வியக்தா தண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகா சப்ததீபா சமேதினி. இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். இங்கே அதுக்கான அர்த்தங்கள் கொடுக்கப்படலை, நாம் அதை என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வரை எழுதிக்கிங்க. என்ன சொல்றார்? ஃபர்ஸ்ட் நாராயணக பரக. ஓம். ஓம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், ஈஸ்வரனுக்கு உண்டான பெயர் சொல். ஈஸ்வரனை ஃபர்ஸ்ட் அவர் கூப்பிடுறார், அழைத்தல். ஓம் நாராயண பரக. பரகனா மேலான, மேலான நாராயணனால், மேலான நாராயணனால் டைரக்ட் மீனிங். அப்புறம் அதனுடைய விளக்கத்தை சொல்றேன். மேலான ஃபர்ஸ்ட் ஓம் போட்டுக்குங்க. நாராயண பரக. பரக ஃபர்ஸ்ட் போட்டோம்னா, பரகங்கிறது அட்ஜெக்டிவ் டு நாராயணக. பரக மேலான நாராயணனால். அடுத்த வேர்டு அங்கே எஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை ஆ போட்டுக்கணும். அவ்யக்தாத்து. அவ்யக்தக, அவ்யக்தாத்து, அவ்யக்தாத்தே போட்டுக்கலாம். அப்புறம் அண்ட எழுதிக்கலாம். அவ்யக்தாத்து. அவ்யக்தனை போடுங்க. அவ்யக்தமாக, அவ்யக்தத்திடமிருந்து. பஞ்சமி. அவ்யக்தத்திடமிருந்து, அவ்யக்தமாக, அவ்யக்தத்திடமிருந்து என்ன வந்துதாமா? அண்டம். அண்டம் வியக்தம், வியக்த. அடுத்த வேர்டு அண்டம், அப்புறம் வியக்த. இந்த அண்டமானது, அவ்யக்தமான இந்த அண்டமானது சம்பவம். அப்படி எழுதிங்க. அவ்யக்தமான இந்த அண்டமானது சம்பவம். சம்பு கு தாத்து, நன்கு தோன்றியது. மேலான அந்த நாராயணனால் அவ்யக்தாத்து, அந்த அவ்யக்தமாக இருக்கிற அந்த நாராயணனிடமிருந்து இந்த அண்டம், வியக்தம், வியக்தமாக உள்ள இந்த உலகம், அண்டம்னா உலகம், தோன்றியது. அண்டஸ்ய அடுத்த வேர்டு அண்டஸ்ய அந்தக பிரிக்கணும். அதன் கடைசியில், கடைசியா என்ன வந்தது அப்படின்னா, அண்டஸ்ய அந்தக கடைசியில், அதன் கடைசியில் போட்டுக்கலாம். து உண்மையில், கடைசியா என்ன வந்தது? து சப்த தீபாகா, 7 தீபங்கள் கொண்ட, 7 தீபங்கள். தீபங்கள்லாம் கண்டங்கள். 7 கண்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது, அதான் கண்டம். 7 தீபங்களை கொண்ட லோக்காக, லோக்கங்கள். ச மேதினி புவியில் தோன்றியது. லோக்கங்கள் தோன்றுச்சு. அந்த பூமியில எல்லா லோக்கங்கள், இப்ப லோக்காகான என்ன ஒன்னொன்னா விளக்க போறோம். பூமியில் 7 கண்டங்கள் தோன்றுச்சு. எப்போ? அந்த சிருஷ்டினோட கடைசியில. புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் சிருஷ்டி, அடுத்தது அதுல இருந்து கடைசியா. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது, இங்க நாராயணக அப்படின்னு ஒன்னைய நம்ம என்ன நினைச்சுக்குவோம்? அவர் பெருமாளை வழிபடுகிறாரோ? நீங்க என்ன நான் என்ன சொன்ன ஃபர்ஸ்ட், இவர் பிரம்ம வஸ்து நிர்தேச ஸ்லோகம். இது பிரம்ம வஸ்துவை வழிபடுகிறாரு, நிர்தேசம், பிரம்ம வஸ்து நிர்தேச ஸ்லோகம் பார்த்தோம். ஆனா இங்க பிரம்ம வஸ்துங்கிற வேர்டே வல்லியே.
நாராயணத்தான இவர் வழிபடுறாரு அப்படின்னு உங்களுக்குள்ள டவுட் வரணும். வந்தா அதற்குண்டான விளக்கம். நாராயணன் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வர தத்துவம்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா அந்த வேர்டு ஆராய்ச்சி பண்ணும் இல்லையா, சமஸ்கிருதத்துல வரணும். நாராயணங்கிற வேர்டு எட்டமாலஜின்னு சொல்ல முடியுங்களா, அந்த வேர்டு எப்படி வந்தது? நராணாம் அயனம் நாராயணக. ஃபர்ஸ்ட் வேர்டு நராணாம் அயனம், நராணாம் அயனம் நாராயணம். அது பிரிக்கிறேன் நான், அவ்வளவுதான். நராணாம் அயனம் நாராயணம் அப்படின்னு என்ன? நராணாம் யாரு? மனிதர்கள், ஜீவர்னு எடுத்துக்கலாம். நரம்னா ஜீவர்களுக்கு தான் நர. அப்படி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஜீவனுடைய முடிந்த முடிவு, அயனம் போய் சேர வேண்டிய இடம். நராணாம் அயனம் நாராயணம், ஒவ்வொரு ஜீவனுடைய முடிந்த முடிவாக இருப்பது நாராயணம். அப்படின்னால அந்த டவுட் வரும், ஏன் முடிந்த முடிவாக விஷ்ணு இருக்கக்கூடாதா, நாம ஏன் விஷ்ணு எடுத்துக்க கூடாதா அப்படிங்கிற டவுட் மறுபடியும் வரலாம். அதுக்கு அடுத்தது, அதாவது நரக மனிதர்களுக்கு அல்லது ஜீவராசிகளுக்கு உண்டான கர்ம பலனை அவர்களுக்கு கொண்டு செல்வதால் அவருக்கு பேரு நாரக. நரகருக்கு அவரவருக்கு உண்டான கர்ம பலனை அவரவருக்கு கொண்டு செல்வதால் அவருக்கு பேரு நாரக. ஏன் நாரகங்கிற பேர் ஏன் வந்து ஈஸ்வரனுக்கு? அவரவருக்கு உண்டான கர்ம பலனை அவரிடம் கொண்டு சேர்க்கிறார் இல்லையா, கர்மபல தாத்தா. அதனால அவருக்கு பேர் என்ன? நாரக. யாரு கர்ம பலனை கொண்டு சேர்த்துறது? நாரக. அடுத்தது ஏன் வந்து இப்ப என்ன பாயிண்ட் சொல்லிட்டு வரேன், ஏன் நாராயணங்கிற வேர்டு ஈஸ்வரனை குறிக்குது, பிரம்ம தத்துவம் ஈஸ்வரனை குறிக்குது, பிரம்ம தத்துவத்தில் எடுத்துக்கலாம். ஏன் பிரம்ம தத்துவத்தை குறிக்குது அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்தது சூக்ஷ்ம ஸ்தூல பூத சரீரத்தை சிருஷ்டி பண்ணினதுனால அவர் பரக. ஏன்னா பரகங்கிற வேர்டு வந்தது பாத்தீங்களா, அதுதான் நாராயணங்கிற வேர்டு எங்க கொண்டு போகுது? பிரம்ம தத்துவத்துக்கு கொண்டு போறது. அதோட அப்ஜெக்டிவ் பரக. நாராயணங்கிற வேர்டுக்கு மீனிங் பார்த்தங்க, ஒவ்வொரு ஜீவராசியுடைய முடிந்த முடிவாக இருப்பது நாராயணன். ஒவ்வொரு ஜீவராசும் போய் சேர வேண்டிய இடம், கடைசி பயணம் முடிஞ்சு எங்க போகணும்? நாராயணம் செல்லணும். அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நாராயணத்துக்கு பார்த்தோம். கர்மபல தாத்தாவாக இருக்கிறனால அவருக்கு இன்னொரு பேர் என்ன? நாரகன்னு பார்த்தோம். இப்போ அந்த பரகங்கிற வேர்டு தான் எங்க கூட்டிட்டு போகுது? அந்த நாராயணங்கிற வேர்டை பிரம்ம தத்துவத்திட்ட கூட்டிட்டு போறது அந்த பரகங்கிற வேர்டு. ஏன் பரக? என்ன மேலானவர் அப்படின்னா சூக்ஷ்ம ஸ்தூல பூத சரீர சிருஷ்டி கர்த்தா. பரகங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னென்ன வேர்டு வரும்? பாசிபிலிட்டி. ஏன் அவர் பரக மேலானவர் அப்படின்னா சூக்ஷ்ம ஸ்தூல பூத சரீர சிருஷ்டி அப்படின்னு என்ன? இங்க இருக்கிற அத்தனை சூக்ஷ்ம சரீரம், கண்ணுக்கு தெரியாத சரீரம், அப்புறம் அது வெளியில எப்படி தெரியுது? கண்ணுக்கு தெரிகிற சரீரம் ஸ்தூலம். அந்த பூத சரீரத்தை சிருஷ்டிகர்த்தா, அதை படைத்தவர். படைத்தவர் யாருங்க? பெருமாள் சொல்லிட்டு கூடாது, புரியுதா? பெருமாளுடைய சரீரமே படைக்கப்பட்ட சரீரம், புரிஞ்சுங்களா? அதனால நாராயணங்கிற பெருமாளை போய் லாக் ஆகிக்கூடாது, அதை தாண்டி வரணும், இந்த சிந்திக்கணும். பரகங்கிற வேர்டு கொண்டு வந்ததுனால நம்ம எங்க போறோம்? அந்த பிரம்ம தத்துவத்துக்கு. சங்கரர் வழிபடுவது நாராயணன் வேர்டை யூஸ் பண்ணியிருந்தாலும் அவர் வழிபடுவது பிரம்ம தத்துவம். ஏன்னா பரக. அடுத்தது ரெண்டாவது சூக்ஷ்ம ஸ்தூல பிரபஞ்சாத்து வியதிரித்தக கடந்தவர். ஏன் அவருக்கு பரகங்கிற வேர்டு வருது? சூக்ஷ்ம ஸ்தூல பிரபஞ்சம். இப்ப முதல்ல என்ன பார்த்தோம்? சரீரம், ஒரு இண்டிவிஜுவல் சரீரத்தை பத்தி பார்த்தோம். அடுத்த பாயிண்ட் சூக்ஷ்ம ஸ்தூல பிரபஞ்சம். இந்த உலகத்திலிருந்து அவர் எதிரித்தகன மேலானவர், கடந்தவர், தொடப்படாதவர். அந்த ஈஸ்வரக அன்டச்டு பை இந்த ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சம், அதிலிருந்து வேறுபட்டவர். நம்ம கண்ணுக்கு தெரிகின்ற கண்ணுக்கு தெரியாத இந்த பிரபஞ்சத்திலிருந்து அவர் எதிரித்தகனா வேறுபட்டவர். அதனால அதுக்கு என்ன வேர்டு கொடுக்குறாங்க? பரக. பரகங்கிற வேர்டு இதெல்லாம் கொண்டு வரும். அடுத்தது இந்த உலகத்துக்கு அவர் என்ன காரணமா இருக்காரு? பரகனா உபாதான காரணம், நிமித்த காரணம்.
அப்படின்னு என்ன? மெட்டீரியல் காஸ், இன்டெலிஜென்ட் காஸ். அதனால அந்த பிரம்ம தத்துவத்துக்கு என்ன, அதுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் பரக, பெருமாளுக்கு கொடுக்க முடியாது. மாயா வச்சு பரிணாமமாகி இந்த உலகம், நான் பின்னால் படிக்க போறேன் எப்படி இந்த உலகத்தை படைச்சாருங்கிறது அவரு நம்ம விளக்க போறோம். மொத்தத்தில் இங்க ஏன் பரகன்னா என்னது? அவர் தான் என்னவா இருக்காரு? இன்டெலிஜென்ட் காஸ், மெட்டீரியல் காஸ். நிமித்த காரணம், உபாதான காரணம். புத்தி சக்தி, பொருள் சக்தி ரெண்டுமாக இருப்பதால் அந்த பிரம்ம தத்துவம் தான் என்னது? பரகா. அடுத்தது சாட்சி ரூபத்வாத் பரகா, சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது. எங்க இதெல்லாம் கடந்தது எப்படி இருக்குது? பிரம்ம தத்துவம் எப்படி இருக்குது? சாட்சியாக ஒவ்வொரு ஜீவராசிகளினுடைய மனதிலும் வெளிப்பட்டு கொண்டு சாட்சியாக எதிலும் கலந்து கொள்ளாமல் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிற சாட்சி ரூபத்வாத் பரகா. என்ன ரூபம் அது? சாட்சி ரூபம். ரூபத்வாத், அது சமஸ்கிருதம் எழுதும்போது ரூபத்வாத். சாட்சி ரூபத்வாத் பரகா. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு ஜீவனுக்குள்ள என்ன நினைப்பு ஓடுது, என்ன செயல் போடுது, என்ன புண்ணியம், என்ன பாப்பம், எல்லாத்துக்கும் அது எப்படி இருக்குது? சாட்சி. அடுத்தது அக்ஷர ரூபத்வா பரகா. அக்ஷர ரூபம், அழிவில்லாத ரூபம். அக்ஷர ரூபத்வா. பெருமாள் என்னது? ஒவ்வொரு சிருஷ்டியப்பமும் பெருமாள் என்னவாங்க? சிருஷ்டியாகப்படுகிற தேவதைகள் அவங்கெல்லாம். புரிஞ்சுங்களா? நாராயணங்கிறது பெருமாள் விட்டு தாண்டி வரணும். ஏன்னா அவர் ஒவ்வொரு சிருஷ்டியிலும் நாராயண பெருமாள் படைக்கப்படுகிறார். அவருக்குன்னு ஒரு சரீரம் இருக்கு. அவர் ஒரு சரீரத்து ஒரு உருவத்தை ஏற்றவர். நாம படிக்கிறது உருவமற்ற அரூபமான பிரம்ம தத்துவம். அது அக்ஷரம். ஏங்க பெருமாள் ஒவ்வொரு சிருஷ்டியும் அவர் தோன்ற நிலைக்கு போய் அடுத்த சிருஷ்டியில தாங்க தோன்றிய நிலைக்கு வருவாரு. பெருமாள் ஆகட்டும், சிவனாகட்டும், பிரம்மாவாகட்டும், முருகராகட்டும், விநாயகராகட்டும், எல்லா தேவதைகளும் என்னதான் ஆகி ஆகணும்? தோன்றா நிலைக்கு போயிட்டு அப்புறம் தோன்றிய நிலைக்கு வருவாங்க. இந்த வேலையில யார்கிட்ட கிடையாது? பிரம்ம தத்துவத்துல கிடையாது. அதனால அக்ஷரம். அக்ஷரம் நாக்ஷரம். நாக்ஷரம்னா அழிவில்லாதது. அதனால பரக. புரிஞ்சுங்களா? இந்த பரகங்கிற வேர்டு ஆட் பண்றதுனாலதான் அது நாராயணங்கிறது பிரம்ம தத்துவத்தை சங்கரர் வழிபடுகிறாருன்னு ஆனந்தகிரி டீக்கா சொல்றாரு. அவங்கெல்லாம் இல்லைன்னா அப்படி சங்கரர் புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப யார் தேவைப்படுது? ஆனந்தகிரி. அவங்கெல்லாம் இல்லைன்னா ஆச்சாரங்கள் இல்லை, நம்மளால இந்த அளவுக்குள்ள வெளிக்கொணர முடியவே முடியாதுங்க. உடனே ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிரும். இல்ல சங்கரர் நாராயணத்தை பெருமாளத்தான் வழிபடுறாருன்னா முடிஞ்சு போச்சு. தவறான தர்ஷனம். தெரியல இப்ப எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி புரிஞ்சுக்காத போது என்ன ஒப்பீனியன் வந்துடும்? பெருமாளை தான் வழிபடுறாரு, பெருமாள் தான் அல்டிமேட். அப்படி அல்ல, பெருமாள் அல்டிமேட் கிடையாது. பெருமாள் உருவமுடையவர், உருவமற்ற நிரூபம் ஆன பிரம்ம தத்துவத்தை தான் ஃபர்ஸ்ட் வேர்டு நாராயண பரக. அந்த கடைசி எழுதிக்க, அந்த நரகனிடமிருந்து தோன்றியதுதான் நாரம். நரக அவரிடமிருந்து, நரகனிடமிருந்து தோன்றியதுதான் நாரம். வச்சுங்களா? சோ இப்ப தெரியுதுங்களா? எல்லா ஜீவனுடைய முடிவாக இருப்பது நாராயணம். முதல்ல செட் பண்ணிக்கணும். நாராயணம்னா பெருமாளை கொண்டா செட் பண்ணக்கூடாது. எல்லாருடைய முடிவாக இருக்கிற இடம் அந்த அரூபமாக இருக்கிற பிரம்ம தத்துவம். அதுக்குத்தான் ஒரு பேர் என்னது? நாராயணக. நீங்க அப்ப நாம பெருமாளை நாராயணன் சொல்ல தாராளமா சொல்லலாம். அந்த நாராயணம் தான் எப்படி புரிஞ்சுக்கணும்? சிவனாவும் இருக்குது, அந்த நாராயணம் தான் பெருமாளாவும் இருக்குது, அந்த நாராயணம் தான் சிவனாகும், விஷ்ணுவாகும், பிரம்மாவாகும், எல்லா தேவதைகளாகவும் இருக்குதுன்னு புரிஞ்சுட்டீங்கன்னா கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். தப்பு வராது. ஸோ இப்போ ஒரு வேர்டு பார்த்துட்டோமா? ஒரே ஒரு வேர்டு என்ன பார்த்துருக்கோம்? நாராயணக பரக. அடுத்தது அவரிடமிருந்து சென்டென்ஸ் என்ன வருது? அவரிடமிருந்து அவ்யக்தத்திலிருந்து வியக்தம் வந்ததுன்னு சொல்றாரு. சிருஷ்டி வந்தாச்சு. என்ன சொல்றாரு சங்கரரு? இப்ப தெரிஞ்சுங்களா? பிரம்ம தத்துவம் அவரிடம் இருந்துதான் என்ன வந்திருக்குது? பிரம்ம தத்துவத்திடமிருந்து சிருஷ்டி. இவர் என்ன ரெண்டே வேர்டு போட்டார். நாம சிருஷ்டி எத்தனை விதவிதமா படிச்சிருக்கோம். ரெண்டே வேர்டு. அவ்யக்தத்திலிருந்து வியக்தம். ஃபர்ஸ்ட் எழுதிக்கீங்க. இப்ப சிருஷ்டிக்கு போறோம். ஏன்னா அவர் என்ன சொல்றாருங்கிறத புரிஞ்சுக்கணும். அவ்யக்தத்திலிருந்து ஒரு ஆரோ மார்க் போட்டு வியக்தம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். சிருஷ்டி முடிச்சிட்டாரு அவரு. தோன்றா நிலையிலிருந்து அவ்யக்தம் என்னங்க? தோன்றா நிலையிலிருந்து தோன்றிய நிலைக்கு வந்துருச்சு.
அவ்வளவுதான். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு அதனாலதான் சொல்றது, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எங்க போய் ஆகணும்? உபனிஷத்துக்கள்ல சிருஷ்டி எப்படி பண்ணுனேன்னு இறைவன் சொன்னாரோ அதை தெரிஞ்சாதான் தோன்றா நிலையிலிருந்து தோன்ற நிலைக்கு எது போச்சு, எப்படி போச்சு, எவ்வாறுங்கிறது புரிந்து கொள்ள முடியும். புரிஞ்சுங்களா? பாஷ்யம் எவ்வளவு டீப்பா போக வேண்டியிருக்குன்னு. அப்போ சிருஷ்டி எப்படி ஆரம்பிச்சது? ஃபர்ஸ்ட் பிரம்ம தத்துவம். இப்ப நாமள என்ன இருந்தோம்? எல்லா ஜீவராசிகளும் எதில் ஒடுக்கம்? காரண சரீரத்தில் ஒடுக்கம். அந்த ஒடுக்கமான அந்த இடத்துக்கு பேரு பிரகிருதி. பிரகிருதி பிரம்ம தத்துவம் அக்ஷரம், அது எப்பவுமே இருக்கிறது. சத்தியம், ஞானம், அனந்தம், அது பிரம்ம தத்துவம். அது கூட யாருக்கு? அதோட சக்தி ரூபமாக, அதனுடைய நிழல் தத்துவமாக இருக்கக்கூடியது, அதை சார்ந்து இருக்கக்கூடியது என்னது? பிரகிருதி. ஜடம் காரண சரீரத்தினுடைய ஒடுக்கம். ஃபர்ஸ்ட் இதுதான் மொட்ட முதல் இதுதான் இருந்தது. அப்போ எல்லாமே எப்படி இருந்தது? தோன்றா நிலையில் நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் எல்லாம் தோன்றா நிலையில் காரண சரீரத்தில் ஒடுக்கம். என்னது மட்டுமா? எல்லா சரீரம், எல்லா பூதங்கள் இல்லைங்களா? 5 பூதங்கள் என்னென்ன இருக்கு இதுல? எல்லாமே தோன்றா நிலையில் ஒடுக்கம். அதுதான் பிரகிருதி ஜடம். அப்ப பிரம்ம தத்துவம் அதனுடைய ரெடி ஆகும்போது பிரம்ம தத்துவம் ஈக்ஷதே, சரி அடுத்த சிருஷ்டி நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்ன நடக்குது? பிரகிருதி பிகம்ஸ் த ரிஃப்ளக்டிங் மீடியா. ஆனொன்ன பிரம்ம தத்துவம், பிரம்ம தத்துவம் லைட் இல்லைங்க, அது பேர் என்னது? ஞானம், எக்ஸிஸ்டன்ஸ் யாருக்கு கிடைக்குது? அது பிரகிருதிக்கு கிடைச்சொன்ன now the பிரகிருதி gets the name மாயா. அந்த சேத்தனத்தையும் அந்த எக்ஸிஸ்டன்ஸையும் அப்பதான் கிடைக்குது. பிரகிருதிக்கு கிடைச்சொன்ன அவங்களுக்கு பேரு மாயா. மாயாதா என்ன நடக்குது உள்ள? இப்போ தோன்றா நிலையில் அனைத்தும் உள்ள ஒடுக்கம். கற்பனை பண்ணிக்க, மாயாங்கிற தத்துவத்துக்குள்ள என்னென்ன இருக்கும்? எல்லாமே அவ்வியக்தம், தோன்றா நிலையில் எல்லாமே இருக்கும். சோ மாயாவுக்கு 2 அவஸ்தா. ஒண்ணு தோன்றா நிலையில் இருக்கிற மாயா, அதுக்கு பேரு ஒரு அவஸ்தைன்னு பேரு, ஒரு ஸ்டேட். அடுத்தது என்ன ஆகுது? மாயா தோன்றி நிலைக்கு வருகிறாள். தோன்றா நிலையில் இருக்கிற மாயா தோன்றி நிலைக்கு வருகிறார். அதான் அவர் என்ன சொல்றாரு? அவ்வியக்தம் டு வியக்தம். புரிஞ்சுங்களா? மாயா இதுவரைக்கும் எல்லாம் தோன்றா நிலையில் ஒடுங்கி இருந்தது. பிகம்ஸ் பரிணாமம், கோசான் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பகவான். மாயா ஆகிட்டா என்ன ஆயிடுச்சு? இந்த உலகம் படைச்சதுன்றார். ஒரே வார்த்தை முடிச்சாரா? நாம என்னென்ன பார்க்கலாம், அதுல கொஞ்சம் ஷார்ட், இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் மாயிடம் இருந்து அந்த காரண சரீரத்துடைய இருந்து கான்சியஸ் பெற்றோட அந்த மாயா பிகம்ஸ் என்னவா பிரிகிறாங்க? ஈஸ்வரனாகவும். மாயாத என்ன ஆகுறாங்க? சத்துவ குண. ஏன்னா மாயாங்கிறது திரிகுண ஆத்மிகா மாயா. அதுல சத்துவ குண பிரிடாமினன்டான மாயிடம் இருந்து தோன்றியவர் தான் ஈஸ்வரகா. ஏன்னா மாயான திரிகுண ஆத்மிகா, சத்துவ ரஜோ தமோ, இந்த 3 குணத்துக்கு பேர் தான் மாயா. அது 3 விதமாக வெளிப்படக்கூடியவள். சத்துவகுண பிரிடாமினன்டாகவும் வெளிப்படுவா, ரஜோகுண பிரிடாமினன்டாகவும் வெளிப்படுவா, தமோகுண பிரிடாமினன்டாகவும் அந்த மாயா வெளிப்படக்கூடியவள். அப்போ சத்துவகுண பிரிடாமினன்டா இருக்கிற அந்த மாயையில் அந்த பிரம்ம சைத்தன்ய தத்துவம் கான்சியஸ்னஸ் வெளிப்படும் போது, ரிஃப்ளக்டிங் மீடியமா இருந்து செயல்படும் போது அவருதான் ஈஸ்வரகா. 2வது ரஜோகுண பிரதான பிரகிருதி அல்லது மாயை இடமிருந்து தோன்றியதுதான் இந்த ஜீவர்கள். அகங்காரம், 4 அகங்காரம் அங்கதான் தோற்றம். அதுக்கு அடுத்தது தமோகுண பிரதான மாயிடமிருந்து தோன்றியதுதான் நீங்க பாக்குறப்ப இந்த உலகம். நீங்க பார்த்துட்டு இருக்கிற நதிகள், ஆறுகள், பஞ்சபூதங்கள். என்னென்ன படைக்கப்பட்டிருக்கு? ஈஸ்வரகா, ஜீவர்கள். ஜீவர்னாக ஆல்ரெடி காரண சரீரத்தில் ஒடுக்கம். ஆனா 4 அபிமானம் வரும் அவங்களுக்கு, அவ்வளவுதான். ஒவ்வொரு காரண சரீரம் என்ன பண்ணிக்கோ? நான் இந்த சரீரம் அபிமானம், அகங்காரம். அடுத்தது 3வது இந்த நம்ம கண்ணில் பார்க்கிற ஜடம் உலகம் ஆச்சுங்களா. இதுல ஈஸ்வரன் தான் படைக்கிறாரு. எதை எடுத்துக்கிறாரு? அந்த கடைசி இருக்கு பாத்தீங்களா, தமோகுண பிரதான மாயா, அவளிடமிருந்துதான் ஃபர்ஸ்ட் என்ன வருது? 5 கண்ணுக்கு தெரியாத பூதங்கள். 3வது எழுதிப்பீங்களா? தமோகுண பிரதான மாயான்னு எழுதிப்பீங்களா? அதுக்கு கீழே ஆரோ மார்க் போடுங்க. தமோகுண பிரதான மாயிடமிருந்து ஃபர்ஸ்ட் தோன்றியது என்னது? 5 கண்ணுக்கு தெரியாத பூதங்கள், சூக்ஷ்ம பூதங்கள். என்னென்ன பூதங்கள்? ஆகாசம், வாயு, அக்னி, ஆபக நீர், பிருத்திவி பூமி. கண்ணுக்கு தெரியாத பூதங்கள் ஃபர்ஸ்ட் தோன்றுச்சு.
அந்த கண்ணுக்கு தெரியாத பூதங்களிடம் ஒரு ப்ராசஸ் ஷேரிங், அதுக்கு பேரு பஞ்சீகரணம். அந்த கண்ணுக்கு தெரியாத பூதங்களிடம் ஒரு ப்ராசஸ் ஷேரிங் நடக்கும். ஆனதுக்கு அப்புறம் தான், பஞ்சீகரணம் ஆனதுக்கு அப்புறம் தான் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஸ்தூல பூதங்கள் ஆகாசம், வாயு, அக்னி, ஆபக, பிருத்திவி கண்ணுக்கு தெரிகிற, அவ்வளவுதான் வித்தியாசம். அதுல கண்ணுக்கு தெரியல பாத்தீங்கன்னா, ஆகாசமும் வாயு கண்ணுக்கு தெரியாது, பட் வி கேன் அறிய முடியும். சூக்ஷ்மம் அவன் கண்ணுக்கே தெரியாது. அந்த இருந்து என்ன வந்திருக்குது, பை ஷேரிங் நடந்து கண்ணுக்கு இப்ப தெரிகிற 5 பூதங்கள். 5 பூதங்கள் உருவான ஜீவர்கள் வெயிட்டிங் பார்த்துட்டு, ஈஸ்வரன் படைக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஜீவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 5 பூதங்கள் உருவான ஜீவர்களுக்கு என்ன கிடைக்குது, அவங்களுக்கு புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரமும் கிடைக்கும். எப்போ அந்த சூக்ஷ்ம பூதங்களிடமிருந்து ஜீவனுக்கு வேண்டிய சூக்ஷ்ம சரீரம் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் சூக்ஷ்ம பூதங்கள் உருவாச்சு பாத்தீங்களா, அதுல இருந்து வந்ததுதான் ஒரு ஜீவனுடைய சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம பூதத்திடமிருந்து வந்ததுதான் சூக்ஷ்ம சரீரம். அதுக்கடுத்து ஒரு பஞ்சீகரணம் ப்ராசஸ் ஆகி என்ன வந்துருச்சு, ஸ்தூல பூதங்கள் வந்துருச்சா. அந்த ஸ்தூல பூதங்களிடமிருந்து வந்ததுதான் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற இந்த ஸ்தூல சரீரம். இதுதான் சிருஷ்டி. இப்ப புரிஞ்சுங்களா, இவர் என்ன சொல்றாரு, இப்ப ஒரே ஒரு வேர்டு தான் பார்த்திருக்கோம், அவ்யக்தத்திலிருந்து வியக்தம். அதுல கடைசி என்னங்கிறார் அவரு, கடைசியா என்ன வந்தது அப்படின்னா சம்பவம். கடைசியா வந்தது எது, எஸ், அது கடைசியில் என்ன வந்ததுங்கிறாரு. இப்ப நம்ம கமிங் டு திஸ் ஸ்லோகா, கடைசியில் தோன்றியது. இவங்க இந்த இடத்துல இப்ப எந்த இடத்துக்குள்ள நுழையிறாரு இவருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிருஷ்டிக்கிரம நம்ம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இல்லைங்களா. சங்கரர் எந்த இடத்துல நுழையிறாருன்னா, 5 சூக்ஷ்ம பூதங்கள் உருவாகியாச்சு, 5 சூக்ஷ்ம ஸ்தூல பூதங்கள் உருவாகியாச்சு, அப்புறம் பூமி உருவாகியாச்சு. அந்த இடத்துல உள்ள போறாரு. நாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டோம். இவர் எங்க உள்ள நுழையிறாருன்னா, மாயா தோன்றா நிலையிலிருந்து தோன்றி நிலைக்கு பூமி உருவாகியாச்சு. அப்ப அங்க உள்ள இன்னும் யார் மனிதர்கள் இன்னும் படைக்கப்படவில்லை, அந்த ஸ்டேஜ் உள்ள போறாரு. உள்ள போய் என்ன சொல்றாரு, இதுக்கு முன்னால் என்ன நடந்தது, கண்ணுக்கு தெரியாத மாயா கண்ணுக்கு தெரிகின்ற பூதங்களாக மாறிட்டா. அதனோட கடைசியில என்ன வந்துதாமா, இந்த உலகத்தில் 7 தீபங்கள்னா கான்டினென்ட்ஸ், கண்டங்கள். அப்பவே சொல்லி வச்சிருக்காங்க பாரு, 7 கண்டங்கள். ஏன்னா அப்பெல்லாம் அமெரிக்காவே கண்டுபிடிக்கலீங்க, அமெரிக்கா அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. 7 கண்டங்கள், அது 7 பேர் சொல்றேன், எழுதிக்கீங்க. அது சாஸ்திரம் கொடுத்துருக்கு. ஜம்பு, 7 கண்டங்களுக்கு சாஸ்திரம் கொடுக்கிற பேர். இதெல்லாம் எப்பவே வச்சாச்சுங்க, நாட் நவ். புரிஞ்சுக்கலாம். ஜம்பு, இந்த சங்கல்பம் சொல்லும் போது யார் யார் பண்றேன்னு தெரியும். ஜம்பு த்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோகோ, அந்த ஜம்புத. ஜம்புங்கிறது பாஷ்யா கண்டத்துக்கு உண்டான ஒரு பேர். ஜம்பு 7 பேர் சொல்றேன். ஜம்பு, அடுத்தது பிளக்ஷ, இப்பு லா க்ஷ, இப் லா க்ஷ, பிளக்ஷ கான்டினென்ட், செகண்ட் கான்டினென்ட். தேர்டு குஷ, கு ஷ, 4வது கான்டினென்ட். கிரௌஞ்ச, கிரௌ கிரௌ இஞ்ச, கிரௌ இஞ்ச, கிரௌஞ்ச. ஷாக்க, ஷாக்க, ஷாக்க. 6வது ஷால மல, ஷால மல, ஷால மல. 7வது கான்டினென்ட் புஷ்கர, புஷ், பூ இஷ் க ர, புஷ்கர. 7 கான்டினென்ட்டுக்கு பேரு ஜம்பு, பிளக்ஷ, குஷ, கிரௌஞ்ச, ஷாக்க, ஷாலமலை. ஷால்மலைன்னு நினைக்கிறேன். எஸ், ஷால்மலை. இல்லு புள்ளி வச்சுக்கேன், புள்ளி நல்லா வைக்க மாட்டேன். ஷால்மலை தான். புஷ்கர என்னடா பார்த்தேன். ஷால்மலை, புஷ்கர. இந்த 7 தீபங்கள் தோன்றியது. புரிஞ்சுங்களா. இதுதான் இப்ப நம்ம என்ன முடிச்சிருக்கோம், இந்த உபோத்காதானுடைய பிரேயர் வர்ஸ். அப்படிப்பட்ட இறைவனை, பிரம்ம தத்துவத்தை வணங்குகிறேன்.
அப்படிங்கிறத அவர் அந்த வணக்கத்திலே என்ன கொண்டாந்துட்டாரு பாருங்க, சிருஷ்டி கிரமத்தை கொண்டாந்து நிறுத்திட்டார். அவ்வளோ ஃபாஸ்ட் சங்கரர். என்ன சொல்றாரு பாருங்க, திருப்பி படிக்கிறேன். ஓம் நாராயண பரோ வியக்தா தண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்விமே லோகா சப்தத்வீபாப்ச மேதினி. மேதினி இந்த உலகில் 7 தீபகண்டங்கள் உருவாயிச்சு. அதுக்கப்புறம் இப்ப யார் வரணும்? எல்லாம் ரெடி. யார் வரணும்? இந்த பகவான். அந்த ஒரு பேரை படிக்கிற பாருங்க, அது கீழே இருக்கிற தமிழ் மட்டும் படிக்கிற பாருங்க, ஒரு கியூரியாசிட்டிக்காக. அந்த பகவானானவர் இந்த ஜகத்தை சிருஷ்டி செய்து, அந்த இது பாஷ்யம் படிச்சுட்டு தான் படிக்கணும். அந்த அன்பையாக போட்டு பார்த்தீங்களா, சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவங்க அதை பாருங்க. சக பகவான் இதம் ஜகத்து சிருஷ்டுவா, இந்த உலகத்தை படைச்சிட்டு தஸ்யச்ச ஸ்திதிம் சிகீஷுகு, என்ன பண்ணாராமா, மரீச்சியாதீன்னு பிரஜாபதின்னு அக்ரே சிருஷ்டுவா வேதோக்தம் பிரவருத்தி லக்ஷணம் தர்மம் கிராகையா மாச. தமிழ் என்ன, அந்த பகவான் ஆனவர் இந்த ஜகத்தை சிருஷ்டி செய்து, ஜகத் சிருஷ்டுவா. இப்ப 7 மேதினி வரைக்கும் வந்தாச்சு. உலகத்தில் 7 கண்டங்கள் முடிச்சாச்சா. அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்திதியில், அதை ஸ்திதினால் கொண்டு செல்வதற்காக, அதில் இச்சை உடையவராக இந்த உலகத்தை படைத்து காக்கணும். ஸ்திதின்னு காக்கிறது, அதை உடையவராக முதலில் என்ன பண்ணாரு, மரீச்சி முதலான பிரஜாபதிகளை, ஜீவர்களை ஃபர்ஸ்ட் தோன்ற ஒரு பேரு மரீச்சி முதலான பகுதிகளை சிருஷ்டித்து. இது ஜீவர்களுங்க, தேவதா சரீரம், தேவதா படைப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, அது அவர் சொல்லல. அதுக்கப்புறம் இப்ப யார் வரா, மனிதர்களில் மரீச்சி முதலான பிரஜாபதிகளை சிருஷ்டித்து அவர்களை வேதத்தில் கூறப்பட்ட பிரவிருத்தி லக்ஷ்ம தர்மத்தை கடைபிடிக்கும்படி செய்தார். இதை நம்ம அடுத்த கிளாஸ் விளக்கமா பார்க்கலாம். என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் மரீச்சி முதலான நம்ம யார் நம்ம சொல்ல போறோம், இது மாதிரி வசிஷ்டர் மாதிரி நிறைய ரிஷிகள், அவங்கள முதல்ல படைச்சு அவங்கள எங்க சொன்னாரு, நீ பிரவிருத்தி மார்க்கத்துல வேலை செய்யுங்க, கர்மத்தை கடைபிடிங்கன்னு படைச்சாரு. நம்ம இதனோட விளக்கம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.